நம்ம அந்த தீர்ப்பினோட முக்கிய சாராம்சமே கூட்டு பாலியல் ஒரே பலமுறை ஆமாம் 376D. அதில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குறிப்பாக வந்து வெல்னரபிளான யார் வந்து இந்த புகார் வந்து கொடுக்க மாட்டாங்க, பெரிய பெரிய டாக்டராக இருக்கக்கூடியவங்க, ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கக்கூடியவங்க, பெரிய அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், அரசியல் பின்புலம் உள்ளவங்க, அவங்களாம் வந்து வெளியில் வந்து அந்த மானம் போய்டும் மரியாதை போய்டுன்றது பயந்துக்கிட்டு வரமாட்டாங்கங்கிறத அவங்களெல்லாம் பார்த்தா இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த குற்றவாளிகள் என்ன செய்கிறாங்கன்னா அணுகிறதோடு மட்டும் இல்லாமல் பணம் பறிச்சிருக்காங்க, நிறையா பணம் பறிச்சிருக்காங்க. பணம் பறிச்சதோடு மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை வந்து நாங்கள் வந்து சோசியல் மீடியாவில் சர்க்குலேட் பண்ணுறோன்னு சொல்லி மிரட்டுறாங்க. TN41 அட்டாக் பாய்ஸ்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே வச்சுருந்துருக்காங்க. அது மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு அந்த ஆர்கனைஸ்டு கிரைம் இருக்கு இல்லையா, அந்த எல்லாரையும் வந்து ஒரு கட்டமைக்கப்பட்டு ஒரு இன்ஜினியர்டு கிரைம், இன்ஜினியர்டு அஃபென்ஸ்னு சொல்லுவாங்க, கட்டமைக்கப்பட்ட ஒரு குற்றத்தை இவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது பிளான் பண்ணி திட்டமிட்டு குற்ற சதி பண்ணி இவங்களெல்லாம் வந்து அபியூஸ் பண்ணியிருக்காங்க, இவங்களெல்லாம் வந்து பாலியல் வல்லுறவு செய்திருக்காங்க.